என்னடா எனக்கு கூட்டம்? ஏதோ ஆக்டர் வந்திருக்காங்கப்பா. டேய் அவர் நேஷனல் அவார்ட்லாம் வாங்கியிருக்காராண்டா. அப்படியா? ஏய் அவர் ஆஸ்கார் அவார்ட்லாம் வாங்கியிருக்காராண்டி. டேய் அவர் பவர் ஸ்டாரோட பெரிய ஹீரோவாண்டா. அவ்வளவு பெரிய ஆளா அவரு. இப்ப கண்டிப்பா பார்த்தாவணுமே வா. வா வா வா. நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு தீபாவளி அதுவுமா டென்டல் காலேஜ் வரலான்ட்டு வந்தேன். இங்கே வந்து பார்த்தா டாக்டர்ஸ் இருப்பாங்கன்னு பார்த்தா இங்கே வெறும் நடிகைகளாக இருக்காங்க. பார்க்கறதுக்கு நயன்தாரா, சமந்தா, விஜய், அஜித் அந்த மாதிரி இல்லைன்னா கூட அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். நானும் நடிகன் தான். சரி, உங்களுக்கு இப்போ யார் பெர்ஃபார்ம் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? நீங்க உங்க சைடா இல்ல இந்த சைடா? அந்த சைடு. நம்ம விடிவி கணேஷ் உங்களுக்கு தெரியும். அவர் வந்து அலைப்பாய்தையில நடிச்சிருந்தாருன்னா எப்படி ஷாலினிட்ட ப்ரப்போஸ் பண்ணிருப்பாருன்னு பார்க்கலாம். சூப்பர். இன்னும் சக்தி உன்னை விரும்பல, நீ அழகா இருக்குன்னு நான் நினைக்கலம்மா. அண்ணா இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்கு. இந்த பூ விக்கிறவ புண்ணாக்க விக்கிறவள எல்லாம் பார்த்துட்டு புலம்பா. இங்க என்ன சொல்லுது? கணேஷ் சொல்லுதா? இப்போ அடுத்ததா வந்து ஒருத்தர் ப்ராப்ளம்னு எங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க. அவருக்கு என்ன ப்ராப்ளம் எங்களாலையும் கண்டுபிடிக்க முடியல, யாராலையும் கண்டுபிடிக்கல. வேணா நீங்க கண்டுபிடிச்சுக்கோங்க. இப்போ அவர் பேசுவாரு. டாக்டர் ஒரு இல்லூஷனா இருக்கு. அதாவது ஒரு விஷயம் இருக்கு ஆனா இல்ல. இப்போ இருக்கு ஆனா இல்ல. இதாங்க என் ப்ராப்ளம். ஓகே, இப்போ இந்த போன் இருக்கா? இது இருக்கு ஆனா இல்ல. என்னங்க எப்படி பேசுறீங்க? ஆமா டாக்டர், இப்ப இந்த போன் இருக்கா? இது இருக்கு ஆனா சில சமயம் வேற மாதிரி இருக்கு. போன் இப்ப இல்ல. இப்போ தலை வந்து மெட்ராஸ் படத்துல நடிச்சிருந்தாருன்னா கார்த்தியா எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பாருன்னு பார்க்கலாம். மச்சான் அந்த கலர்ஸ் இல்ல அந்த அம்மாவுக்கு என்ன சுத்தமா பிடிக்கலையாண்டா. அடுத்து யார் பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க? எங்க நயன்தாரா. உங்க நயன்தாராவா? புது பொண்ணிய முரட்டு பொண்ணியாவுல இருக்கு. காலேஜ் யார நயன்தாரா சொன்னீங்களே. ஹலோ. என்ன நம்ப வச்சிட்டீங்க நயன்தாரா அப்படின்ற மாதிரி. சரி, நீங்க எப்படியோ நயன்தாராவோட டயலாக் தான் பேசுவீங்க. என்ன படத்துல இருந்து பேச போறீங்க? ராஜா ராணில இருந்து. போடா போ உனக்குலாம் தேன்மொழி கனிமொழின்னு போடா போ உனக்குலாம் ஊர்ல தேன்மொழி கனிமொழின்னு எவ்வளவு ஒருத்தி வாக்கிய வழியில சுத்திட்டு இருப்பா. போய் தேடி தேடி லவ் பண்ண. உனக்குலாம் நான் செட்டே ஆக மாட்டேன். அடுத்து யார் பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க? இந்த பக்கமா இந்த பக்கமா? அந்த பக்கம். யாரு? கருப்பு சூர்யா. நீங்க யார் மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க? சூர்யா தானா? சாமி படத்தோட வில்லன் மாதிரி. ஏ சாமி, துப்பாக்கி சவுண்ட் கேட்டா பறக்குதுங்க. நான் என்ன புறாவா? ஐயோ மறந்துடுச்சே. என்னாச்சு தம்பி? சாமி, துப்பாக்கி சவுண்ட் கேட்டா பறக்குதுங்க. நான் என்ன புறாவா? இல்ல லேகியம் விக்கிற மாதிரி. சரி, இப்ப அடுத்து யார் மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க? சூர்யா. பிதா மகன் சூர்யா. இந்த பாத்தீங்கன்னா சார், வானத்துல ஏரோப்ளேன் போகுது, கடல்ல கப்பல் போகுது, ரோட்ல பஸ் போகுது. ஆனா இந்த மாதிரி இடத்துல சில பேரால போக முடியல. ஏன்னா தெரியுமா சார்? உடல் பர்மன் சார், உடல் பர்மன். அந்த மாதிரி உடல் பருமனை குறைக்கணும் சார். எங்ககிட்ட ஒரே ஒரு லேகியா இருக்கு, வாங்கி பாத்துக்கோங்க. லேகி டப்பா இருக்கானா சார்? பரவாயில்ல, அந்த லேகி டப்பாவை அவர்கிட்ட கொடுத்துட்டேன். அவரு சாப்பிட்டாருன்னா எப்படி அவர் தெரியணும்? அப்புறம் சார் இந்த பொண்ணுங்க எல்லாம் ஜிம்முக்கு போறதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்காங்க. அந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு எல்லாம் நான் லேகிட்டப்போ ஓஸ்ட்ல குடிக்கணும் சார். ஏன்னா மௌஞ்சி பாக்க சகிக்கல. யார குடிக்கலாம் பாருங்க சார். அழகு ரதிகள்லாம் இருக்காங்க, வாங்கிக்கங்க. போனா வர்றது பொழுது போனா கிடைக்காது. இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? அடுத்து யார் பெர்ஃபார்ம்? இந்த பக்கமா இந்த பக்கமா? இந்த பக்கம் தான். யாரு நீங்க? உங்கள யாரு? சரோஜா தேவி. சரி, எங்க
இந்த வந்துட்டேன் கோபால். அம்மா அபிநய சரஸ்வதியே, எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்ல. என்ன எதுலயும் கோர்த்து விட்டு போயிடாதீங்க. பொறாமை போல இருக்கு. இதுக்குள்ள பொறாமை கோபால். பொறாமை. தெரியலையே. குரு ஆள் படத்துல விவேக் வந்து சரோஜா தேவி மாதிரி வருவாரு. அந்த டயலாக் அப்படியே நான் சொல்றேன். அப்படியே நீங்க பண்ண போறீங்க. ஆமா, இதோ ட்ரை பண்ண போறேன். நடிக்கத்தான் வந்தேன், கொஞ்சம் நடிக்கவும் செய்தேன் கோபால். ஆனால் உங்கள் தூய்மையான நட்புக்கு பின் நடிக்கத்தான் வந்தேன், கொஞ்சம் நடிக்கவும் செய்தேன் கோபால். ஆனால் உங்க தூய்மையான அன்புக்கு முன்னாடி என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு கோபால். நீங்க வாங்கி கொடுத்த டிவி பொருட்கள் எல்லாம் நான் வச்சுக்கிறேன். ஆனா என்ன நீங்க வச்சுக்க முடியாது கோபால், வச்சுக்க முடியாது கோபால். கோபால் leave me கோபால், leave me. அடுத்து யாரும் பாத்துருவோம். பாய்ஸா கேர்ள்ஸா தெரியல, கேட்டுருவோம். யாரு நீங்களா? இவனை அனுப்பிச்சு விடுங்க. கண்டிப்பா இந்த கொசுவத்துக்கு ஓடுங்க. நீ இந்த பக்கம் யாருமா? ஷர்வன். ரொம்பலாம் பெருசா இல்ல, ஜஸ்ட் ஒரே ஒரு டயலாக் அந்த மாப்பிள்ளை படத்துல இருந்து சொல்லுவாங்க, அதேதான். அப்ப கை தட்டு, நாங்க திருப்பி எடுத்துக்கலாமா? கை தட்டாதீங்க, கை தட்டாதீங்க. டேய் ஷர்வனா, ஓடுற பஸ்ல இருந்து ஒரு வாட்டி 1 ரூபாய் கீழே விழுந்து, சரி மறந்துட்டேன். டேய் ஷர்வனா, ஓடுற பஸ்ல இருந்து 1 ரூபாய் கீழே விழுந்தாலும் ஓடி போயிடுப்பேன்டா. இந்த சைல்டு சின்ன 1000 ரூபாவே விழுந்துனா விடுவேன்னா? அந்த பெர்ஃபார்ம் முடிச்சிட்டீங்க. அடுத்து வேற என்ன பெர்ஃபார்ம் பண்ண? நான் எதுவும் பண்ண போறது கிடையாது, அவ்வளவுதான். டான்ஸ் பயங்கரமா ஆடுவாங்களாமா வடிவேல் மாதிரி? ரெடியா? ரெடிமா. இல்ல இல்ல எனக்கு தெரியல, கத்திடலாம். சரி, ஒன் மோர். பயங்கரமா ஆடுது. இந்த பொண்ணு மாதிரிலாம் ஆட முடியாது போல இருக்கு. இவ்வளவு நேரம் இந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். இந்த பக்கம் ஆக்டர்ஸ் இருந்தாங்க, இந்த பக்கம் ஆக்டர் இருந்தாங்க, பயங்கர பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இதே மாதிரி இன்னொரு பேட்ச் இருக்கு. ஒரு நிமிஷம். இந்த ப்ரோக்ராம போடுங்க, போடாம போங்க. இவரை காட்டுங்க, காட்டாம போங்க. ஆனா நாங்க நடிச்சே தீருவோம். என்னது? ஹாய் எவரிபடி ஹாய். வாங்க. நல்லா இருக்கீங்களாமா? நல்லா இருக்கோம்ண்ணா. அதாம்மா வேணும். சரி ஓகே. யாருமே தீபாவளி கொண்டாடுறா அமைதியா இருக்கீங்க? வெரி குட், அப்படிதான் இருக்கணும். சரி, நீங்களா பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்கன்னு கேள்விப்பட்டேன். யார் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க? பண்ண போறா. யாடா லூசு? நீதான்டா லூசு, லூசு பையலே. ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பேசணும்னு கூட தெரியாது உனக்கு? லாயர் மாதிரி கொஸ்டின் மேல கொஸ்டின் கேட்டுக்கிட்டே போற. ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது. ஹைட் என்ன, வெயிட் என்ன, ஏஜ் என்ன, இப்படிதான் கேக்குறதா? ஆளை பாரு, நல்ல ஆளும் ட்ரெஸ்ஸும் மூஞ்சியும் ஹாலிவுட் படத்துல வர்ற நல்ல. யாடா லூசு? நீதான்டா லூசு, லூசு பையல. என்ன ஓவரா பேசிட்டே போற? ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பேசணும் கூட தெரியாதா? லாயர் மாதிரி கொஸ்டின் மேல கொஸ்டின் கேட்டுட்டே போற. ஹைட் என்ன, வெயிட் என்ன, ஏஜ் என்னன்னு, லூசு பையல. ஏன் அப்படி கத்திட்டே இருக்க? சும்மா பயமுறுத்துற வேலையில வந்துட்டு இருக்காத. ஆமா, என்னடா உன் பாட்டுக்கு பேச. சரி, அடுத்து யார் பண்ணலாம்? யாருடா லூசு? நானா லூசு? நீதான்டா லூசு, லூசு பையலே. என்ன நீ பாட்டுன்னு வக்கீல் மாதிரி கொஸ்டின் மேல கொஸ்டின் கேட்டே போற? ஒரு பொண்ணு கிட்ட எப்படி பேசணும்னு உனக்கு தெரியாதா? ஹைட் என்ன, வெயிட் என்ன, ஏஜ் என்ன, போலீஸ் கால் எடுக்கிறியா, மிலிட்டரி கால் எடுக்கிறியா? போட டோமர் தலையா? ஆளும் அவனும் அவன் ட்ரெஸ்ஸும். நான் ட்ரெஸ் பண்ண உனக்கு என்னடா? தப்பு. யாருடா லூசு? நானா லூசு? நீதான்டா லூசு, லூசு பயலே. போடி ஆத்தா, நாங்க உன்ன மாதிரி கொல்ல பைய பாத்துறீங்க. என்ன வக்கீல் மாதிரி நீ பாட்டுன்னு கொஸ்டின் கேட்டு போய்கிட்டே இருக்க? நீ நடந்து போயினே இருக்க. இல்லம்மா, இங்க கேமராமேன் கிட்ட போயிட்டு நேரா கேமராமேன் என்ன அப்படின்னு போயிட்டே போலுக்குது. யாருடா லூசு? நானா லூசு? நீதான்டா லூசு, லூசு பயலே. என்ன நீ பாட்டுன்னு வக்கீல் மாதிரி கொஸ்டின் கேட்டு போய்கிட்டே இருக்க? என்ன மிலிட்டரி கால் எடுக்கிறியா இல்ல போலீஸ் கால் எடுக்கிறியா? ஹைட் என்ன, வெயிட் என்ன, ஏஜ் என்னன்னு கேக்குற? லூசா? யாருடா லூசு? நான் தான் லூசு. இங்க பாருங்க, யாருமே திட்டு வேணாம். யாரா லூசு? நான் தான்டா லூசு. லூசா? யாரா லூசு? நீ தான்டா லூசு, லூசு பயல. பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊருக்கு பெரிய இவ மாதிரி பேசிட்டே இருக்க. மிலிட்டரி பெரிய
சேவ் பண்ணிட்டு ஃபார்வர்ட் பண்ண அப்படிங்க. டேய் லூசு ஏன் ஓடுறீங்க? லூசா யாடா லூசு? நீதான்டா லூசு. லூசு பையல பெரிய இவ மாதிரி பேசிட்டே இருக்க. பெரிய லாயரடா நீ. லாயர் மாதிரி क्वेश्चन கேட்டே இருக்க. ஹைட் அண்ட் ரெண்டு லாயர் பிகாமா. சரி விடுங்கடா, அத வந்துருச்சுல. அடுத்தது சுபா. நான் திடீர்னு கொஞ்சம் ஆள் இப்படி இருக்கவே தேடினே இருந்தேனா பார்த்தா பொண்ணு பக்கத்துல இருந்தா. யார பாத்துறா லூசுன்னு? நீதான் லூசு. ஒரு பையனை திட்டுற டயலாக். அடுத்தது யாரு? பயமா இருக்கு எனக்கு அது பயமா இருக்கா? உங்க ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்து நான் பயந்துட்டேன். சம்பாதிச்சு யாடா லூசு? நானா லூசு? நீதான்டா லூசு. மிலிட்டரி கால் எடுக்கிற நீ பாட்டே ஹைட். டைரக்டா மிலிட்டரி போயிட்டாங்க. யாடா லூசு? நானா லூசு? நீதான்டா லூசு. பப்ளிக்ல ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியாது. ஹைட் என்ன வெயிட் என்ன நீ பாட்டே கேட்டுட்டு இருக்க. லூசு பயலே. லூசு பயலே. எனக்கு நான் வரலன்னு சொல்றேன்ல. திருப்பி திருப்பி என்ன கேட்டனே இருக்க. லூசு பயலே. நான் போறேன்டா வீட்டுக்கு. நான் போறேன். ஏன்னா எங்க அண்ணன் உன்னை ரொம்ப திட்டிருக்காரு. யாரடா லூசு? நானாடா லூசு? நீதான்டா லூசு. லூசு பையலே. இவன் ஆளையும். அடுத்தது யாரு? லூசா யாருடா? நான் சொல்லவே இல்ல. சரி ஓகே, அந்த அளவுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ரெடிமா? லூசா யாருடா லூசு? நீதான்டா லூசு. லூசு பையலே. ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது. லாயர் மேல क्वेश्चन கேட்டே போற. மிலிட்டரி கால் எடுக்கறியா இல்ல போலீஸ் கால் எடுக்கறியா? ஒரு பொண்ணுகிட்ட வெயிட். அடுத்தது யாரு? யார பாத்துறா லூசுன்ற? நானா லூசு? நீதான் லூசு. பெரிய இவ மாதிரி பேசுற. லூசா யாரா? லூசு யாரு? லூசா யாரா லூசு? நீதான் லூசு. ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பேசணும் கூட தெரியாது. வெயிட் என்ன ஹைட் என்ன இஷ்டத்துக்கு கேக்குற. யார்டா லூசு? நான் லூசா நீ லூசா? யாரா லூசு? நீ லூசா நான் லூசா? சொல்லு சீக்கிரமா. நீ லூசா நான் லூசா? டேய் இப்ப அவனுக்கு உன்னை கேட்டானுங்களா? அப்படி அந்த இதுலயே பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. லூசா யாரா லூசு? நீதான் லூசு. பப்ளிக்ல ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பேசணும்னே தெரியல. ஹைட் என்ன வெயிட் என்ன ஏஜ் என்னன்னு மிலிட்டரி கால் எடுக்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்க. மிலிட்டரிக்கு ஆள் எடுக்கிற மாதிரி கேட்டு நிக்கிறேன். என்ன மிலிட்டரியில சேர்த்து விட்டு வா போலாம். லூசா யாரா லூசு? லூசா யாரா லூசு? நீதான் லூசு. லூசு பையலே. நீ பாட்டுக்கு லாயர் மாதிரி கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டு போற. நான் என்ன பண்ணேன்? என்னடா என்ன? யாரா லூசு? நானாடா லூசு? நீதான் லூசு. நல்ல லாயர் மாதிரி क्वेश्चन மேல क्वेश्चन கேட்டுட்டே போற. ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது. ஹைட் என்ன வெயிட் என்ன வயசு என்னன்னு போலீஸ் கால் எடுக்கறியா இல்ல மிலிட்டரி கால் எடுக்கறியா? இரு எங்க அப்பா கிட்ட சொல்லி முட்டி தள்ளி சொல்லு. ஏன் பாதியிலே முடிச்சீங்க? யாரா லூசு? நீதான்டா லூசு. லூசு பையலே. ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது. உன் ஹைட் என்ன வெயிட் என்ன ஏஜ் என்ன? நீ என்ன பெரிய லாயரா? போட டோமேட் தலை. போட டோமேட் தலை. லூசா யாரா லூசு? நீதான்டா லூசு. லூசு பையலே. பெரிய இவனா நீ? லாயர் மாதிரி கேள்வியா கேட்டுட்டு இருக்க. ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது. ஹைட் என்ன வெயிட் என்ன வயசு என்ன? என்னடா மிலிட்டரி கால் எடுக்கறியா இல்ல போலீஸ் கால் எடுக்கறியா? சரி ஓகே, இப்போ நம்ம இந்த குரூப்போட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம். அன்சிகா மாதிரி எல்லாமே நல்லா பண்ணிட்டாங்க. அடுத்தது இன்னொரு குரூப் இருக்கு. அங்க பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்காங்க. நாங்க போறேன். நம்ம அடுத்து பார்ப்போம். ஓகேவா? உங்களுக்கு ஓகே? பை பை. செம்மையா இருக்குப்பா. இவ்வளவு நேரம் ரெண்டு குரூப்பை பார்த்தோம். அவங்க பயமா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு நினைச்சேன். இப்ப வந்து இங்க நின்ற உடனே சத்தமே செம்மையா இருக்குது. பயங்கர பெர்ஃபார்மன்ஸ் வரும்னு நினைக்கிறேன். நம்ம நிறைய பேச வேண்டாம். டைரக்டா வந்து பெர்ஃபார்மன்ஸ் போயிடுவோம். நான் உங்களுக்கு ஒரு டைலாக் தரேன். நீங்க அந்த டைலாக் பெர்ஃபார்ம் பண்றீங்களா? இல்ல, அதுக்கு முன்னாடி நான் ஒரு டயலாக் வச்சிருக்கேன். அதை ஃபர்ஸ்ட் நீங்க கேளுங்க. அதுக்கப்புறம் நீங்களே ஒரு டயலாக் ரெடி பண்ணிருக்கீங்க. என்கரேஜ் பண்ணுங்கப்பா. ரெடியா இருங்க. நம்ம
சரி பெர்ஃபார்ம் பண்ண ரெடியா இருக்கீங்க? எஸ்டர்டே நைட் நமக்கு ஒரு கால் வந்துச்சு அப்படி சொல்லி சொன்னாங்க. நான் கேட்டேன் என்ன 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 சொல்லி கேட்டேன். அப்ப சொன்னாங்க கலங்க டிவில ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, அதுக்கு நீங்க வந்து கலந்துக்கிட்டீங்க அப்படி சொன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சொல்லி சொன்னாங்க. நான் கேட்டேன் அப்படியா, அப்பனா நான் கண்டிப்பா வரேன். அங்க யார் வரா அப்படி சொல்லி கேட்டேன். அப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃபேமிலி எல்லாம் வராங்க அப்படி சொல்லி சொன்னாங்க. அப்ப நான் அங்க இருக்கேன் அப்படி சொல்லி சொன்னேன். இங்க நிக்கிறேன், உங்க முன்னாடி பேசுறேன். இவனை இப்படியே விட்டு வச்சா ரொம்ப இம்சை கொடுப்பான் போல் இருக்கு. கூட்டிட்டு போய் குனிய வச்சு ஒரு திரிய போட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொளுத்தி விட்டுறேன். சத்தியமா நீ பேசின டயலாக் யார் மாதிரி நீயே சொல்லு. தலைவர் சூப்பர் ஸ்டார் மாதிரி இருந்தது. திருப்பி சத்தியமா சொல்லு. நான் ஒரு விஷயம் சொல்றேன், அதை ஃபர்ஸ்ட் கேளுங்க. சொல்லுமா. ஆங்கர் யாருன்னு கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. தம்பி அப்படிதான் நான் சொல்ல பொறி உருண்ட மாதிரி இருப்பாப்ல, நல்லா காமெடி பண்ணாங்க. சரி இப்ப நான் ஒரு டயலாக் தரேன் உங்களுக்கு, நீங்க அது பெர்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகேங்களா? சண்டை உனக்கு எனக்குதா, பாஷாக்கு ஆட்டடிக்குதா. ஒண்ணு நீ சாகணும் இல்ல நான் சாகணும், இல்ல உன்னோட ஆள் சாகணும் இல்ல என்னோட ஆள் சாகணும். பொதுமக்களோ அப்பாவி ஜனங்களோ இல்ல. பாஷா 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 சண்டை உனக்கு எனக்குதா, பாஷாக்கும் ஆட்டடிக்குதா. இப்ப அவன் உன்கிட்ட கேட்டானா? ஓகே இப்போ கேர்ள்ஸ் வாங்க வாங்க பிபி வாங்க. இங்க பார், சண்டை உனக்கும் எனக்கும் தான். இந்த ஆண்டனிக்கும் இந்த பாஷாக்கும் தான். இங்க பார், சண்டை உனக்கும் எனக்கும் தான். இந்த பாஷாக்கும் இந்த ஆண்டனிக்கும் தான். ஒண்ணு நீ சாகணும் இல்ல நான் சாகணும், ஒண்ணு உன் ஆள் சாகணும் இல்ல ஏன் ஆள் சாகணும். பொதுமக்களோ அப்பாவி மக்களோ இல்ல. இதுல இருந்து தெரியுது நீ ஒரு கோழன்னு. ஒரு கோழக்கடை சண்டை போட என்னால முடியாது. நான் எண்ணி 7 நாள் அவனை முடிச்சு. சண்டை உனக்கும் எனக்கும் தான். இந்த பாட்சாக்கும் ஆண்டனிக்கும் தான். இதுல ஒண்ணு நீ சாகணும் இல்ல நான் சாகணும், இதுல பாஷா சாகணும் இல்ல இந்த ஆண்டனி ஆளுக சாகணும். ஏய் சண்டை உனக்கும் எனக்கும் தான். இந்த பாஷாக்கும் ஆண்டனிக்கும் தான். இதுல ஒண்ணு நீ சாகணும் இல்ல நான் சாகணும், இதுல என் ஆளுக சாகணும் இல்ல உன் ஆளுக சாகணும். அப்போ பொதுமக்கள் கிடையாது. இங்க பார், சண்டை உனக்கும் எனக்கும் தான். இந்த பாஷாக்கும் இந்த ஆண்டனிக்கும் தான். பாஷாக்கு ஆண்டனிக்கு தான், எனக்கு இல்ல. இங்க பார், சண்டை உனக்கும் எனக்கும் தான். இந்த பாஷாக்கும் இந்த ஆண்டனிக்கும் தான். ஒண்ணு நீ சாகணும் இல்ல நான் சாகணும், ஒண்ணு உன் ஆள் சாகணும் இல்ல என் ஆள் சாகணும். பொதுமக்களோ அப்பாவி மக்களோ இல்ல. நீ ஒரு கோலன்னு எனக்கு தெரியும். ஒரு கோலை கூட சண்டை போட எனக்கு பிடிக்காது. இன்னும் 7 நாள்ல ஒண்ணு முடிச்சிடுறேன். நெக்ஸ்ட் யாருப்பா? நெக்ஸ்ட் யார்? இந்த நாயே 6ஆம் கிளாஸ்ல 5 தடவை ஃபெயில் ஆகியிருக்கு. வாத்தியார் அடிச்சு நான் தான் பாஸ் பண்ண வச்சிருக்கேன். சண்டை உனக்கு பையன் மீள்றதுக்கே 3 நாள் ஆகும். போ. சண்டை உனக்கு எனக்கும் தான். இந்த பாஷாக்கு ஆண்டனிக்கு தான். ஒண்ணு நீ சாகணும் இல்ல நான் சாகணும், இல்ல உங்கால் சாகணும் எங்கால் சாகணும். அப்பாவி மக்களோ பொதுமக்களோ இல்ல. நீ ஒரு கோலன்னு தெரிஞ்சு போச்சு. உனக்கு எனக்கு தான் சண்டை. குழந்தை பயப்படுது, வாய மூடாத்தா. இந்த பார், உனக்கு எனக்கு தான் சண்டை. இந்த பாஷாக்கு எனக்கு தான் சண்டை. ஒண்ணு நீ சாகணும் இல்ல நான் சாகணும், ஒண்ணு உன் ஆள் சாகணும் இல்ல ஏன் ஆள் சாகணும். பொதுமக்களோ அப்பாவி மக்களோ கிடையாது. நீ ஒரு குழந்தை எனக்கு தெரிஞ்சு போச்சு. இனியும் உனக்கு எனக்கு தான் சண்டை. இந்த பாஷாக்கும் இந்த ஆண்டனிக்கு தான் சண்டை. ஒண்ணு நான் சாகணும் இல்ல நீ சாகணும். இதோ பாரு, சண்டை உனக்கும் எனக்கும் தான். இந்த பாஷாக்கும் இந்த ஆண்டனிக்கும் தான். ஒண்ணு நீ சாகணும் இல்ல நான் சாகணும், இல்ல எங்க ஆளுங்க சாகணும் இல்ல உங்க ஆளுங்க சாகணும். இங்க பாரு, சண்டை உனக்கும் எனக்கும் தான். இந்த பாஷாக்கும் இந்த ஆண்டனிக்கு தான். ஏய், உனக்கும் எனக்கும் தான் சண்டை. இந்த பாஷாக்கும் இந்த ஆண்டனிக்கும் தான் சண்டை. ஒண்ணு நீ சாகணும் இல்ல நான் சாகணும், ஒண்ணு உன் ஆள் சாகணும் இல்ல ஏன் ஆள் சாகணும். இப்ப தெரிஞ்சிருச்சு நீ ஒரு கோழன்னு. கோழ கூட சண்டை போட இந்த பாஷாவால முடியாது. இன்னும் சண்டை உனக்கும் எனக்கும் தான். ஒண்ணு இந்த பாஷா சாகணும் இல்ல ஆண்டனி சாகணும். சண்டை உனக்கும் எனக்கும் தான்.
உனக்கும் எனக்கும் தான் சண்டை. இந்த பாஷாக்கும் அந்த ஆண்டனிக்கும் சண்டை. ஒண்ணு நீ சாகணும் இல்ல நான் சாகணும். அப்பாவி மக்களோ பொதுமக்களோ கிடையாது. சண்டை உனக்கும் எனக்கு தான், இந்த பாஷாக்கும் ஆண்டனிக்கும். நேர்ல பார்த்த கழி அவனை கடிச்ச கொடை போடுவேன். ப்ளீஸ். சண்டை உனக்கும் எனக்கும் தான், இந்த பாஷாக்கும் ஆண்டனிக்கும் தான். ஒன்று நீ சாகணும் இல்லை நான் சாகணும். ஒன்று உன்னோட ஆளுங்க சாகணும் இல்லை என்னோட ஆளுங்க சாகணும். பொதுமக்கள் இல்லை, அப்பாவி மக்கள் இல்லை. புரிஞ்சிருச்சு? நீ ஒரு கோலன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. ஒரு கோலை கூட சண்டை போட எனக்கு பிடிக்காது. இந்த பாஷா மாணிக் பாஷாக்கு பிடிக்காது. முடிச்சிடுறேன். எண்ணி 7 நாளில் உன் கதையை முடிச்சிடுறேன். சூப்பர். ஓகே 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 ஓகே. ஸோ இதோட முடியுதுங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம தீபாவளி செலிப்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? எல்லாம் சேர்ந்து படம் பண்ணலாம். படம் எல்லாம் வெடிக்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்கு. என்னன்னு தெரியுமா? தெரியலையே. உங்க எம்டி சார் இங்க வர போறாரு. இப்போ தீபாவளி செலிப்ரேட் பண்ணலாம்னு இருக்கோம். நீங்க ஒரு சின்ன ஒரு விஷஸ் என்ன சொல்றீங்க அப்படினு? அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். ஹேவ் a safe Diwali. Thank you. Thank you very much sir. Thanks. இப்போ நம்ம சேஃபா தீபாவளி கொண்டாட போறோம். ஓகேங்களா? யாரா